வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா, சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். திரைப்படம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் ஒவ்வொன்றாக நாம் பேசி வருகின்றோம். இளைய சமுதாயத்துக்காக கண்டிப்பாக அவர்களுடைய மேம்பாட்டுக்காக நாம் ஒவ்வொரு பதிவும் செய்து கொண்டிருக்கின்றோம். திரைப்படம் சார்ந்த நபர்கள் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவதை கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இதற்குரிய முழு தடை விதித்து வரும் சந்ததிகளை மேலோங்க செய்வதற்காக ஒவ்வொரு மாணவ சமுதாயமும், ஆங்குள்ள இளைய சமுதாயம் கண்டிப்பாக அரசியலுக்குரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்குரிய பங்களிப்பாக முழுமைப்படுத்தி தரப்படும். ஒரு சாதாரணமான ஒரு கூலி தொழிலாளியோ அல்லது ஒரு சாதாரணமான விவசாய துறையில் இருக்கக்கூடிய மக்களோ அல்லது ஒரு சாக்கடை அள்ளக்கூடிய நபரின் மகனோ மகளோ யாராவது ஒருவர் ஒரு மக்களின் அவர்களுடைய துறை சார்ந்த நபர்கள் வருவதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டுமானால் இங்கு ஒரு திரைப்படம் சார்ந்த முகம் தெரிந்த ஒரு நபர் எளிதாக பணம் படைத்ததால் மிக எளிதில் மக்களுடைய ஏற்பை கவர்ந்து இங்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமை செலுத்த வேண்டும் என்ற இந்த நோக்கை கண்டிப்பாக உச்ச நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் தடை செய்ய வேண்டும். இன்றைக்கு ஒருவர் படத்தில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருந்த ஒரு நபர் இன்றைக்கு ஒரு திரைப்படம் மற்றும் அரசியலுக்கு இன்றைக்கு நடை போட்டு கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக நான் அவருக்கு எதிரான பதிவல்ல, ஆனால் வரும் சந்ததிகளுடைய அவர்களுடைய அந்த இயலாமை ஒரு சாதாரணமான ஒரு நபரால் கண்டிப்பாக வரக்கூடிய சூழ்நிலையை யாரோ ஒரு தனிநபர் ஆதிக்கம் இங்கு தடுத்து கொண்டிருக்கின்றது. ஒரு நடிகரால் மட்டுமே நம்மளுடைய அரசியல் அமைப்பை மாற்ற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் இளைய சமுதாயம் காத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கும் எங்கோ ஒரு மூலையில் தன்னுடைய வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கும் அந்த இளைய சமுதாயம் இன்றைக்கு இந்த இவர்களுடைய ஆளுமை மற்றும் பணம் பலத்தால் முடங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். இளைய சமுதாயம் கண்டிப்பாக மேம்படுத்த வேண்டும். அனைத்து துறையிலிருந்தும் இளைய சமுதாயம் காலெடுத்து வைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு பணம் படைத்த ஆதிக்கத்தால் ஒரு முகம் தெரிந்த ஒரு நடிகரால் இது காலகாலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு முன்னுதாரணமாக மாண்புமிகு எம்ஜிஆர் ஐயாவையும் மிகப்பெரிய சான்றாக நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மாவையும் இன்றைக்கு சான்றாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என்னுடைய பதிவு என்பது இளைய சமுதாயத்துக்கு இடம் விட்டு ஒதுங்கி நில்லுங்கள். உங்களுடைய வாய்ப்பு என்பதே மிகப்பெரிய ஒரு சான்றாக அனைத்து மக்களுக்கும் அங்கீகரிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நிலையில் இருந்து கொண்டிருக்கும் நீங்கள் அவர்களுக்கு தடையாக நின்று அவர்களுடைய வாய்ப்பை பறிக்காதீர்கள். இளைய சமுதாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக வரப்பட வேண்டும். இன்றைக்கு ஏதோ ஒரு தலைவர் பின்னாலும் ஏதோ ஒரு நடிகர் பின்னாலும் பண பலத்தால் நின்று கொண்டிருக்கும் இளைய சமுதாயம் அவர்களே கட்சி தொடங்கி அவர்களே அவர்களுடைய சமுதாயத்துக்காக சட்டமன்றத்தில் ஒரு மக்கள் பிரதிநிதியாக வந்து பேசுவதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்துங்கள். ஆனால் இங்கு முழுமையாக ஒரு நடிகர் தன்னுடைய கட்சியை அறிவித்து மிகப்பெரிய அளவில் ஆளுமையாக இன்றைக்கு அதுவும் திரும்ப திரும்ப திரைப்படத்தை வைத்து தன்னை விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த ஜனநாயக நாட்டில் இங்கு ஒரு ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக பறித்து கொண்டிருக்கும் சூழ்நிலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுக்கும் ஆதரித்து இந்த இளைய சமுதாயம் அவர் பின்னால் நின்று கொண்டிருக்கும் அந்த சம்பவத்தை பார்க்கும்போது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையை மறந்து மற்றவர்களுக்காக இன்றைக்கும் கொடி பிடித்து கொண்டிருக்கின்றார்கள். இளைய சமுதாயமே எழுந்து வா, உன்னோடு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்காக நீ சட்டமன்றத்தில் அமர்ந்து பேசுவதற்கான வாய்ப்பை உருவாக்கு என்று இன்றைக்கும் மக்களாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.